ராகு கால நேரம் காலை 10:01 11:30 வரை, யமகண்ட நேரம் மதியம் 2:27 3:56 வரை, கூலிகன் காலை 7:03 8:32 வரை. சந்திராசுக்கு போய் அந்த நவக்கிரக மேடைக்கு சென்று வியாழக்கிழமை அன்று முல்லை மலர் கொண்டு குரு பகவானை வழிபடுவது மிகவும் நல்லது. முல்லை மலர் நம்மளுக்கு பரவலாக கிடைக்கும். என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 22ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 சனிக்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை. இன்றைய சூரிய உதயம் 7:04, சூரிய அஸ்தமனம் 6:54. இன்றைய திதி வளர்பிறை துவிதியை, வளர்பிறை துவிதியை திதி முடியும் நேரம் இன்று இரவு 7:41. அதன் பிறகு திருதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் கேட்டை, கேட்டை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று இரவு 7:16. அதன் பிறகு மூல நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 11:30 மதியம் 12:29 வரை. மாலை வேளையில் 5:55 6:54 வரை. தொடர்ந்து 6:54 8:23 வரை. ராகு கால நேரம் காலை 10:01 11:30 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:27 3:56 வரை. கூலிகன் காலை 7:03 8:32 வரை. சந்திராஸ்தம ராசி மேசராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இன்று இரவு 7:17 முடிவடைந்து அதே வேளையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசிக்கு கவனம், ரிஷபராசிக்கு நட்பு, மிதுன ராசிக்கு நற்செயல், கடகராசிக்கு போட்டி, சிம்ம ராசிக்கு பக்தி, கன்னி ராசிக்கு இரக்கம், துலாம் ராசிக்கு வரவு, விருச்சக ராசிக்கு சுபம், தனுசு ராசிக்கு உற்சாகம், மகர ராசிக்கு உழைப்பு, கும்ப ராசிக்கு நன்றி, கும்ப ராசிக்கு மறதி, மீன ராசிக்கு சினம். இன்றைய கிரக பரிகார தோஷ பரிகார வகையிலே இன்று குரு பகவானுக்கு பார்ப்போம். குரு பகவானுக்கு நவக்கிரக, நீங்கள் கோயிலுக்கு போய் அந்த நவக்கிரக மேடைக்கு சென்று வியாழக்கிழமை அன்று முல்லை மலர் கொண்டு குரு பகவானை வழிபடுவது மிகவும் நல்லது. முல்லை மலர் நம்மளுக்கு பரவலாக கிடைக்கும். அல்லது தட்சிணாமூர்த்தி கடவுளை நீங்கள் வழிபடுவது மிகவும் சிறந்ததாக இருக்கும். வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். குரு மந்திரத்தை உச்சாடனம் செய்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலன்களே குருவருள் உங்களுக்கு கிடைத்து குருவருளும் திருவருளோடும் நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள். இன்னும் நம்மளுடைய நாளைய பதிவில் மற்ற கிரகங்களை பற்றின பரிகாரங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.